நல்லடியார்களே, வல்லவரமாக கொண்ட அன்பு இறக்கும் காரணமாக இவ்வருடத்தில் ரமலானில் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையினை எல்லோருக்கும் தந்தார். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனித ரமலான் மாதம் 3 பிரிவுகளாக ஆக்கப்பட்டுள்ளது. முதலாவது பிரிவு முதலாவது 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகும், இரண்டாவது நடுப்பத்து அவருடைய மக்சத்தாகும், மூணாவது இறுதி 10 நரகத்திற்காக அல்லாஹ் விசேடமாக ஆக்கியிருக்கிறார். இந்த வகையிலே நாங்கள் ஆரம்ப பட்டை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். அந்த ஆரம்ப பட்டியை நாங்கள் வாங்கி அல்லாவிடத்திலே நாங்கள் அவர்கள் அர்த்தத்தை நாங்கள் சேர்த்து இறங்கினோம். இன்று அல்லாஹ் மக்களா துருந்தனா சத்வாயா அப்துல்லாயா அவர்களாகவே சொல்லக்கூடிய இந்த துவாவை எங்களுடைய பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அல்லாவிடத்திலே மன்னிப்பு மூலமாக அந்த துவாவை நாங்கள் அடையக்கூடிய ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா மனிதர்களை பலவீனமாக படைத்ததாக துவாவிலே சொல்கிறார். மற்றவரிடத்திலே தவறுக்கும் மரபிக்கும் முறையிலே படைக்கப்பட்டவன் தான் மனிதன் என்று கூறுகிறார். எனவே இந்த கூற்றை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகின்ற நேரத்தில் அடியான் தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா 3 விதமான படைப்பை அல்லாஹ் படைத்தான். முதலாவதாக மலாயிகா மார்கள் என்று சொல்லக்கூடிய அமரர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இவர்களுடைய வேலை என்று சொன்னால் அல்லாஹ்வை சதாவும் வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு கணமேலும் மாறு செய்ய மாட்டார்கள். எந்த அளவு சொன்னால் அன்னை மூடி குறைந்துள்ள அளவுக்கு கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது வகைகள் ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் விரட்டப்பட்ட சபிக்கப்பட்டவர். இவன் ஒரு கணமேலும் அல்லாஹ்வுக்கு நன்மை செய்யவும் மாட்டான், அடிப்படையவும் மாட்டான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருப்பான், அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிபடுத்திக் கொண்டே இருப்பான். மூன்றாவது பிரிவினர் இன்சான் என்று சொல்லக்கூடிய மனிதர். அல்லாஹ் தஆலா இவர்களை நாம் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி பலவீனமாக படைத்தான். எனவே இவர்கள் மலாயிகாமார்களை போன்று அமலும் செய்வார்கள். ஷைத்தான் லானத்துல்லாவை போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்கள், அமலும் செய்வார்கள், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மாறும் செய்வார்கள். எனவே இவ்வாறான மனிதனுக்குத்தான் அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்படுத்தினார். என்ன அளவு என்று சொன்னால், மனிதன் தொடர்ந்து வளரக்கூடிய நேரத்தில் 10 வயதை அடையக்கூடிய நேரத்திலே அவனது உணர்ச்சிகளும் படிப்படியாக வளர ஆரம்பிக்கிறது. 10 வயதிலே இருந்து அவனுக்கு உணர்ச்சி அவனை பின்னி பிணைத்து அவனோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 வயதிலே இருந்து ஒரு மனிதன் ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் உணர்ச்சிக்கு வசப்படுவதற்கு காரணமாக அல்லாஹ்வுக்கு மாறுகிறான். இதனால் மனிதன் வளர வளர அவர்கள் இருக்கக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே திரையாக இருப்பது பாவம். இந்த பாவம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள தடையாக இருக்கிறது. எனவே நான் அல்லாஹ் தஆலா தௌபா என்று சொல்லக்கூடிய அவன் மறந்தே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எந்த அளவு என்று சொன்னால் அத்தௌபத்து வாஜிபத்து எதிரிகள் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்வது வாஜிபாக இருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு அடியான் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அவன் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்பவனும் அழகானவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பாவம் செய்வதற்கு அழகானவர் யார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதன் தவறுதலாக அல்லது மறதியாக சந்தர்ப்ப சூழ்நிலையாக அல்லாஹ்வுக்கு ஒரு பாவத்தை செய்து மாறு செய்து விடுகிறார் என்று சொன்னால் அது தவறு என்பதை உணர்ந்ததும் அல்லாஹ்விடத்திலே அவர் இஸ்திக்ஃபார் செய்து அந்த பாவத்திலே இருந்து மீளுவானே இவன் தான் அல்லாஹ், அதாவது பாவம் செய்வதிலே மிகவும் அழகானது என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வைத்தார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே,
நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பானா என்று நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நாங்கள் நம்பிக்கை கட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா என்று நாங்கள் அல்லாஹ்விலே நாங்கள் நம்பிக்கை இழந்து விடுவோம் என்று சொன்னால் நாங்கள் ஈமான் அற்றவர்களாக மாறுவோம். அல்லாஹ் எங்களுடைய வந்திருக்கின்றானே அவன் சதாவும் எங்களை மன்னித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பாவம் செய்வதற்கு அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவது என்னுடைய அதாவை விட என்னுடைய ரத்னத்து முந்திவிட்டது என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரத்னத்துக்காக அல்லாஹ் எங்களை விட்டு வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்து கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் ஈமான் அற்றவர்களாக மாறுவோம். அல்லாஹ் சொல்லி தருகிறான், என்னுடைய ரத்தத்திலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம், நான் உங்களை மன்னிப்பதற்காகவே இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யாவிட்டால் துஆ செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை மீது கோபம் அடைகிறார் என்று சொன்னார். நான் எஜமான், மன்னிக்கக்கூடியவன், உனது பாவத்தை மன்னிப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிற நேரத்திலே ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்டு அவன் அதை பற்றிய மானவத்தை நினைக்காதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா கோபம் அடைகிறான். எனவே ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த எத்தகைய பாவம் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதற்கு அழகான உதாரணத்தை புகாரிலே கூறி வைத்தார். ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வதற்காக வேண்டி ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்கிறார், ஒரு குதிரையை ஏற்பாடு செய்கிறார். அதிலே அவனுக்கு தேவையான உணவு, தண்ணீர், அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார். அது மிகுந்த பயணம், அனுமதி பயணம். இவன் அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவனுக்கு தலைக்கு ஏற்பட்டு ஒரு மரத்தின் நிழலிலே அவன் ஓய்வெடுத்துள்ளான். அவனுடைய வாகனத்தை அப்படியே வைத்துவிட்டு ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திலே அவன் கண்ணையை கொண்டிருந்தான், தூக்கி கொண்டிருந்தான். 10 நேரம் கழித்து அவன் எழுதி பார்த்துத்தான் அவனது வாகனத்தை காணவில்லை. வாகனம் மாத்திரமல்ல, அவரது உணவு, அவரது குடிப்பு, அவரது பயணம் செய்யக்கூடிய அந்த வாகனம் இல்லாததை கண்டு அவன் மிகவும் வேதனை அடைகின்றான், பயப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். அந்த வாகனத்தை தேடுகின்றான், அந்த வாகனம் அவனுக்கு கிடைக்கவில்லை. மலையிலே ஏறி பார்த்துகின்றான், மரத்திலே ஏறி பார்த்துகின்றான், வாகனம் இல்லை. இப்பொழுது அவரது பசியை தீர்ப்பதற்கு உணவில்லை, தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு தண்ணீர் இல்லை, பயணத்தை தொடர்வதற்கு வாகனம் இல்லை, உதவி செய்வதற்கு அந்த வனாந்திரத்திலே யாருமே இல்லை. இப்பொழுது அவன் திரும்பவும் அதே இடத்திலே வந்து நான் மௌத்தான முறையிலே இதே இடத்திலே இருக்க வேண்டியதுதான் என்று அவன் நினைத்துக் கொண்டு கண்ணை சொன்னான். மீண்டும் சற்று நேரம் அவன் தூங்கிவிட்டு விரும்பி பார்த்துத்தான் எந்த வாகனத்தை அவன் தேடினாலும் அதே வாகனம் அவன் கண்ணதிலே இருக்கிறது. வாகனம் மாத்திரமல்ல, பசிக்குரிய உணவு, தாகத்திற்குரிய தண்ணீர், பயணத்திற்குரிய வாகனம் எல்லாம் அவனது கண்ணதிலே இருக்கின்ற நேரத்திலே அவன் கல்வி எவ்வளவு சந்தோஷப்படும் என்பதை நாங்கள் ஒருவன் பேசி பார்க்கிறோம். இதைவிடவும் மருகன் அசத், அதாவது அல்லாஹ் இதைவிடவும் சந்தோஷப்படணும்தான் ஒரு அடியார் தவறு செய்துவிட்டு அவர்களிடத்திலே இஸ்திக்பார் செய்து தௌபா செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரிலே பதிவாகியுள்ளது. எனவே அல்லாஹ் நல்லடியார்கள், நாங்கள் எத்தகைய பாவத்தையும் செய்யலாம், ஆனால் எங்களுடைய பாவம் எங்களுக்கு பெரிதாக இருக்கிறார், ஆனால் படைத்தவருக்கு அது பெரிதல்ல. ஒரு புகாரிலே அதே புகாரிலே ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது அல்லாஹ்வும் சதாவும் மாற செய்த ஒரு மனிதர் இருந்தார். அல்லாஹ்வும் சதாவும் மாற செய்வர். அவருடைய இறுதி வேலை சக்கராத்துடைய நிலைமை வந்தவுடனே அல்லது மக்களை அழைத்து அவர் சொல்கின்றார், நான் உலகத்திலே வாழும் காலம் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நன்மைக்கு நான் செய்யவில்லை, அல்லாஹ்வை நான் சந்தோஷப்படுத்தவில்லை. எனவே நான் மௌத்தாகி விட்டேன் என்று சொன்னால் அந்நியவர்கள் இன்று செய்வது போல எனது உடலை நீங்கள் சாம்பலாக்கி அந்த சாம்பலை நீங்கள் காற்றிலும் தண்ணீரிலும் கலைத்திருங்கள் என்று சொன்னார். இது வசியத்தான் சொன்னதன் காரணமாக இந்த அடியார் மௌத்தானதன் பின்னால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யாமல் அப்படியே அந்நியவர்கள் இன்று செய்வது போல அதை தகனம் செய்கிறார், அதாவது எரிக்கின்றார். அதை எரித்து அந்த சாம்பலை எடுத்து
அரவாசியை காட்டிலே கொண்டிருந்தார்கள், மற்ற அரவாசியை கடலிலே கொண்டு கலக்கின்றார். அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் உள்ளவர் சொன்னால், அந்த காற்றுக்கு அல்லாஹ் அதாவது ஓரத்தை இருந்தால் உத்தரவு சொன்னால், ஏதோ அந்த அடியாருடைய அதாவது காவல்களை நிறுவப்பட்ட காவல்களை எல்லாம் சேகரிக்குமாறு சொல்றாங்க. கடலுக்கு உத்தரவு இருந்தால் கரைக்கப்பட்ட அந்த காவல்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்றனர். எனவே அல்லாஹ் ஒன்று சேர்த்து இதை தியாகத்தினால் அதாவது வரக்கூடிய நேரத்திலே அவனை அதாவது உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ்வுக்காக கேட்கின்றான், எனது அடியானே நீ ஏன் இவ்வாறான ஒரு வசியத்தை செய்தாய்? இப்போது அந்த அடியான் கொண்டிருக்கிறார் யாருங்களா? உடனே தண்டனையை பயந்ததன் காரணமா நீ என்னை நரகத்தில் போடுவாய், என்னை தண்டிப்பாய் என்ற உடல் அச்சம் இருந்ததன் காரணமாக நான் உடல் கையிலே பிடிபடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு வசியத்தை செய்தேன் என்று சொன்னான். அல்லாஹ்வை பயந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்புவார் என்ற ஹதீஸ் புகாரியிலே சரியாக பதிவு செய்யப்பட்டது. எனவே நாங்கள் இவ்வாறாக அதாவது தௌபாவுடைய விடயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிகமான ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் தஆலா அவரது மலாயிக்காமார்களை அழைத்து அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வதாக அவர்கள் எந்த அளவு என்று சொன்னால், ஒரு கடவை 300 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நடத்தை அதாவது ஆற்றின் பக்கமாக ராகத்துக்காக நடந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே ஒரு தவறை அதாவது ஒரு சேர் வந்து மிகவும் வேகமான முறையிலே ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தவறை வேகமாக போகிறது. 300 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தவளையை கண்டு ஆச்சரியப்பட்டவர்களாக அதன் பின்னால் போகிறார்கள். அந்த தவளை ஓடி சென்று அதாவது அந்த தேர் வந்து ஓடி சென்று ஆற்றிலே வாய்க்கிறது. அந்த ஆற்றிலே வாயக்கூடிய நேரத்திலே அங்கே ஒரு தவளை அதை சுமந்து கொள்கிறது. தேவை தவளை சுமந்து கொள்ள இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அந்த தவளை நீந்தி சென்றது. 300 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த தவளைக்கு பின்னால் சென்றார். அக்கறை அடைந்ததும் அந்த தவளை அந்த தேரை இறங்கி விடுகிறது. தேர் முன்பு போல் வேகமாக ஓடி சென்றது. 300 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்னாலே சென்றார். அங்கே ஒரு புலிகாரன் குளித்து விட்டு சிலரவு இழந்தவனாக அதாவது பாதையிலே காலை ஓரத்திலே இருந்திருக்கிறான். அவனை திருத்துவதற்காக பெரிய கருணாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர் ஓடி சென்று அந்த கருணாத்தை திருந்துகிறது. கருணாக தேரை திருந்துகிறது. எப்போதாக ரெண்டும் சண்டை விட்டு இருந்திலே இருந்து நடந்து கொள்கிறது. போதை தெளிந்து இந்த புலிகாரன் விளம்பி பார்த்துதான் அதற்கு பக்கத்திலே தேடும் ஞாபகம் இருப்பதை கட்டம் பயந்து ஓடப்போகிறார். இப்பொழுது 300 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய கையை பிடித்துக் கொண்டார். சொன்னார்கள், அது யாரை என்ன நடந்தது நமக்கு தெரியுமா? அக்கறையில் இருந்த தேரை அல்லாஹ் இக்கரைக்கு தவறையற்று சொல்லக்கூடிய வாசனத்தை ஏற்பாடு செய்து ஒன்றை திருடான்ற இந்த நாகத்திலே இருந்து உனக்கு உயிரை உன்னை பாதுகாத்தான் என்ற விவரத்தை சொல்கிறார். அந்த நேரத்திலே அவர் யோசிக்கின்றான், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தும் அல்லாஹ் என்னோடு இவ்வளவு இறக்கமாக இருக்கின்றானா என்று அவர் கண்ணீர் வடித்தவனாக 300 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கையிலே அடித்து சத்தியம் செய்து நான் இதற்கு நான் பிடிக்க மாட்டேன் என்று சொல்கிறோம். எனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், உலகத்திலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளான், இறக்க தருகின்றான் என்பதை நாங்கள் வேண்டிக் கொள்ளணும். அல்லாஹ் நல்லடியாகவே தௌபா இருக்கின்றது. இதை ஒரு முதற்களவிலே வாயளவிலே பெரும் பேச்சளவிலே செய்யக்கூடிய நல்ல தௌபா. தௌபாவுடைய சரத்துகள் நிறைய இருக்கின்றது. அதிலே ஒன்றுதான், நாங்கள் எந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த பாவத்தை நாங்கள் உடனடியாக விட்டுக் விட வேண்டும். நாங்கள் மனிதர்களுக்கு சொல்வது போல சொல்ல முடியாது. அல்லாஹ் இன்னமா அறிவுறுத்தியாக சொல்லும். இந்த வாயால சொல்ல தேவையில்லை, உங்களுடைய இதயத்திலே நீங்கள் எழுதியிருக்கிற எண்ணத்தை கூட சார்ந்தவனாக நீங்கள் உண்மையாக விடுகின்றீர்களா, இல்லை சந்தர்ப்பத்திற்காக விடுகின்றீர்களா, அல்லது அல்லாஹ்வுக்காக தௌபாவுக்காக விடுகின்றீர்களா என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே தௌபாவுடைய முதல் ஷரத் என்னன்னு சொன்னால், நாங்கள் எந்த பாவத்தை செய்கிறோமோ அந்த பாவத்தை உடனடியாக விட்டுவிட வேண்டும். இரண்டாவதாக நாங்கள்
செய்த பாவத்தை எண்ணினாக வந்தவன், அந்த பாவத்தை செய்து விட்டேனே என்று நாங்கள் எண்ணி வந்தவன். மூன்றாவதாக இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுப்பவன். இந்த மூன்று நிபந்தனைகளையும் யார் நிறைவேற்றினார்களோ இவர்களுடைய தௌபாவை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். மற்றவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறது. எனவே நாங்கள் வெறுமனே அதாவது உடற்கலவிலே தௌபா செய்யாமல் இஸ்திக்பார் செய்யாமல் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர்களாக மேற்கொண்ட கருத்துக்களை பின்பற்றி நாங்கள் தௌபா செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடிவொன்றால் இன்னி அஸ்தகுல்லாஹ் தபுஐன சொன்னார். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 70 விழுந்தொரு இஸ்திக்பார் செய்கிறேன். எனவே நீங்கள் இஸ்திக்பார் செய்து கொள்ளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தௌபாவை பற்றி அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனவே தரப்பட்ட குறுகிய நேரத்திலே நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். எனவே இன்று அல்லாஹ்வுடைய ஒரு மாற்றம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை இரவு நடுப்பகுதி ஆரம்பமான இரவு அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களுக்காக விசேஷமாக கவனம் செலுத்தக்கூடிய இரவு பகுதியாக இருக்கிறது. எனவே நாங்கள் எப்படியாக பாவத்தை செய்திருந்தாலும் அதை நாங்களாக நினைத்து என்னென்ன பாவத்தை நான் அல்லாஹ்வுக்கு செய்திருக்கிறேன் என்ற அதாவது அந்த எண்ணத்தோடு மேற்கொண்ட கருத்தின் பிரகாரம் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். நாங்கள் எல்லோரும் நெருங்கி இருக்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். அத்தையாத்திரத்திலே இருக்க வேண்டும். அழுகை அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அழுகை வரவில்லை என்று சொன்னால் அழுவதை போல நாங்கள் பார்ப்பான் செய்ய வேண்டும். எனவே அந்த தௌபாவை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அவரது மேலான ஆவலை கொண்டு என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து கொள்வார்.